இந்திய மருத்துவம் பயின்ற மருத்துவர்களுக்கு அரசு பணி தர மறுப்பு, உரிய அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலையில் இன்றைய நீதியின் குரல். இன்றைய நிகழ்ச்சிக்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. அதே போல அரசுடைய மருத்துவத்துறையினுடைய செயலாளர் சுப்ராஜ் அவர்களுக்கும் இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய பிரச்சனைகளையும் இங்கே சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆயுர்வேத பட்டதாரிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எழிலரசன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் எழிலரசன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கூடுதல் கருத்துக்களை நம்மிடத்திலே வழங்குவதற்காக ஆயுர்வேத பட்டதாரிகள் சங்கத்தினுடைய செய்தியாளர் விஜயகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விஜயகுமார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தினை வழங்குவதற்காக ஆயுர்வேத பட்டதாரிகள் அமைப்பினுடைய தலைவர் மணிபாரதி, டாக்டர் மணிபாரதி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்தினை வழங்குவதற்காக அதே அமைப்பை சார்ந்த அதனுடைய துணை தலைவர் பிரவீரா குமாரி அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் பிரவீரா குமாரி. இப்பொழுது உங்களுக்கு இந்தியா நாடு முழுக்க இந்திய மருத்துவம் பயின்றவர்கள் 7 லட்சம் பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாடு தழுவிய அளவில் இந்த மாநிலத்திலும் அதே நிலைமைதான். ஆனால் அதே நேரத்திலே நாடு தழுவிய அளவில் 1 விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் அரசு பணிகள் வழங்கப்படுவதாக உங்கள் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மையானது? இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதா, சித்தா எல்லாம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தனித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை வாய்ப்புகளும் அந்தந்த மருத்துவத்துறைகளுக்கு ஏற்படுத்தணுன்றது நாங்கள் ஒரு 4-5 வருஷமா அசோசியேஷன் ஆரம்பித்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனே கவர்மெண்ட் இப்போ கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க முக்கியமாக அவங்க அலோபதி அந்த மாதிரி மருத்துவர்கள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை புறந்தள்ளிட்டு இருக்காங்க. இந்த இந்திய சிஸ்டம் மெடிசன் மட்டும் நல்லா டெவலப் ஆகி நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா மக்களுடைய வாழ்வுதாரம் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆயுள் எல்லாமே அதிகரிக்கும். இந்த அளவுக்கு நம்ம அலோபதி மெடிசனால நம்ம இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணியும் மக்களுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு தான் வருது, குறைஞ்சிட்டு தான். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நவீன மருத்துவம் வளர்ந்த காலங்களிலும் கூட உயிர்காப்பு என்பது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்கிற ஒரு நிலையை குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு செய்தி, அதாவது 40 ஆண்டுகளில் தமிழகத்தில் வெறும் 64 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது எந்த அளவுக்கு உண்மையானது? அது உண்மைதான். அது வெறும் 64 பேர். 40 வருஷமா தமிழ்நாட்டில் வெறும் 64 ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான் பணியில இருக்கிறாங்க. சரி, இது கவர்மெண்டே திட்டமிட்டு பண்றாங்களா இல்ல எதுக்காக எங்களை புறந்தள்ளுறாங்க அப்படின்னு தெரியல. இது கேட்கும் போது அவங்க இது அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எத்தனையோ முறையில இந்த கொள்கை முடிவு, அரசினுடைய செயல்பாடுகள், அரசு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராதது, இவைகள் குறித்து கவனத்தை நீங்கள் சட்டப்பேரவை வாயிலாகவும் அல்லது சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை செயலாளருக்கும் கொண்டு சென்றீர்களா? எத்தனையோ முறைகள் கொண்டு சென்றிருக்கோம். அதான் நான் சொல்றேன். எத்தனையோ முறை கொண்டு சென்று இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது. எங்களுக்கு கிராமத்திலாவது வேலை வாய்ப்பு கொடுங்க. என் கிராமத்துல போய் மருத்துவர் வேலை செய்யறது இல்ல, நீங்க யாரும் இது பண்றது இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம், நாங்க முன்னாடி வரோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. நாங்க கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சேவை செய்ய ரெடியா இருக்கிறோம். அவங்களுடைய ஆமா உண்மையில ஆயுர்வேதத்துக்கு சித்தாக்கெல்லாம் இப்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா மக்களுடைய ஆட்காலமே நீடிச்சிருக்கும். இந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துட்டு சொல்றோம், ஆனா ஆயுட்காலம் கம்மியா தான் இருக்கு. உங்களால் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும். கண்டிப்பா முடியும். செய்தியாளர் விஜயகுமார், இந்த பிரச்சனையில் இப்போ ஆயுர்வேதம், சித்தா என்கிற பல கூறுகள் இந்திய மருத்துவத்திலே இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது. பொதுவாக இந்த பிரிவுகளில் ஆயுர்வேதம் முழுமையாக பின்தள்ளப்படுகிறதாக உங்களுடைய எண்ணம் இருக்கிறதா? பின்தள்ளப்படுகிறது. 40 ஆண்டு ஒரு 64 பேருக்கு வேலை பண்றது ஒரு பெரிய ஒரு அநீதி. இந்த மருத்துவத்திற்கு கொடுக்கின்ற ஒரு அநீதி. மருத்துவத்துறை மருத்துவ செயலாக பயன்படுத்தினா மருத்துவ பற்றாக்குறைன்றது மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி இந்த கேள்விக்கே ஒரு உங்களுடைய கருத்துல கூட நீங்க ஏற்கனவே நவீன மருத்துவம், அதாவது அலோபதி போன்ற மருத்துவம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 48 விழுக்காடு நாடு முழுக்க என்று சொல்கிறீர்கள். அதே போல இந்திய மருத்துவ பணிகளுடைய எண்ணிக்கை 52 விழுக்காடு என்று சொல்கிறீர்கள். ஆனால் நவீன மருத்துவத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக எண்ணுகிறீர்களா? கண்டிப்பாக. ஏன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு 70 கோடி இல்ல 100 கோடி கொடுக்கப்படுகிறது. சரி. ஆனால் இந்திய மருத்துவத்திற்கு மொத்தமாகவே 100 கோடி தான் ஒதுக்கப்படும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, சென்னையிலே ஜிஎஸ் பொது மருத்துவமனைக்கு அதை நவீனப்படுத்துவதற்காக 70 கோடி ரூபாய் எவ்வளவு கொடுத்துறோம்? 70 கோடி. ஒரு மருத்துவமனைக்காகவே 70 கோடி ரூபாய் கட்டிடத்துக்கு மட்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிக்கே செலுத்துகிறவர்கள் எங்களை போன்ற ஒரு மருத்துவ சமூகம். நீங்களும் ஒரு டாக்டர்கள். அதாவது இதுல எப்படி நான் தரம் பிரிக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். அல்லது உங்களுக்குரிய மருத்துவர்கள், நீங்களும் டாக்டர்கள் அவர்களும் டாக்டர்கள், ஆனால் உங்களுக்குரிய அங்கீகாரம் வழங்காதது ஏன் என்று சொன்னால்
உங்களுடைய மருத்துவத்தினுடைய தன்மை உடனுக்குடன் அந்த மக்களுக்கு ஒருவேளை அந்த மக்களை போய் சென்றடையவில்லையோ அல்லது அந்த மக்களால் நுகர முடியாத அளவிற்கு உங்களுடைய மருத்துவம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அரசு துறைகளில் பணியமர்த்தப்பட்டால் மட்டுமே எங்களுடைய நிலைமைகளே எங்களுடைய நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்க முடியும். நிரூபிக்க வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லாத பொழுது போர்க்களங்களோடு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு போர்க்களங்களோடு இருக்கிறேன். போர்க்களம் தயாராக இல்லை. போர்க்களமே நம்ம அதாவது நீங்கள் மருத்துவம் அல்லது மக்களுக்கு சிகிச்சை அளிக்க நீங்கள் தயாராக, ஆனால் மக்கள் தயாராக இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான செயல்பாடுகளை, அதற்கான வசதி வாய்ப்புகளை இந்த அரசு தான் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏதாவது இருக்கிறதா? அரசு செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா எங்கள் மருத்துவத்தை மக்களுக்கு சென்றடைய அரசு ஒரு பாலமாக இருக்க வேண்டும். அரசு அந்த பாலத்தை நிறுத்தப்படவில்லை. அதாவது பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. நாடு முழுக்க ஆயுர்வேத கல்லூரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழகத்திலே மட்டும் ஆயுர்வேத கல்லூரிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது சித்த பாரம்பரியம் அல்லது ஆயுர்வேதம் என்று சொன்னால் அதற்கான அடித்தள, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் அல்லது தமிழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இங்கே ஆயுர்வேத கல்லூரி இல்லவே இல்லை என்று, அறவே இல்லை, முற்றிலுமாக இல்லை என்கிற ஒரு தகவலை உங்கள் செய்தி குறிப்பு சொல்லுகிறது. இது குறித்து என்ன சொல்றேன்? கண்டிப்பா இப்பதான் சார் கடந்த ஆண்டு தான் ஆயுர்வேத கல்லூரி துவக்கப்பட்டிருக்கிறது. சரி, 100 ஆண்டுகளாக வெங்கட்ரமணா ஆயுர்வேத கல்லூரி இலவசமாக பாடம் சொல்லிக் 100 ஆண்டு காலமாக வெங்கட்ரமணா கல்லூரி ஆயுர்வேத கல்லூரி தனியார் இயக்கி வந்தது. அது எங்க இருந்தது? அது மயிலாப்பூர்ல. சரி, 100 ஆண்டுகளாக ஆயுர்வேதம் தமிழகத்தில் நிலவி வருகிறது. பாடமாக கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில இதுவரைக்கும் ஒரு அரசு கல்லூரி வரவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது முற்றிலுமாக இப்ப உங்களை போன்ற டாக்டர்கள் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் நீங்கள் தனியார் கல்லூரி மூலமாகத்தான் வெளியே வந்தீர்களா மணிபாரதி? இங்க வந்து எங்களுக்கு அரசு கல்லூரி இல்லாததுனால நாங்க தனியார் கல்லூரியில தான் வந்தோம் சார். சரி, அரசு கல்லூரிகள் வந்து என்னன்னா ஏன் இன்னும் வந்து தமிழ்நாட்டுல வந்து உருவாக்கப்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து என்னன்னா இந்த ஆயுர்வேதம் பார்க்க போனீங்கன்னா ஒரு இந்தியா ஃபுல்லா நல்ல வரவேற்பு. ஆனா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்னன்னா, எங்களுக்கு வந்து என்னன்னா எங்களோட செட்டப் என்னன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டோட சொந்த மண்ணான சித்த மருத்துவம் இருக்கிறதுனால ஆயுர்வேதம் வந்து 2வது பட்சமா தான் கருதப்படுறாங்க. இருந்தாலும் வந்து சித்த மருத்துவம் வளர்றதை வந்து நாங்க வந்து எதிர்க்கல. அது வந்து எங்களுடைய சகோதர மருத்துவம். அதை இருந்தாலும் எங்களுக்குன்னு கிடைக்கிறத நாங்க வாங்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த போராட்டம். உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் சித்த மருத்துவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்றீங்க குற்றச்சாட்டு? ஆமா. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த ISM ஒரு துறைன்றது வந்து என்னன்னா ஒரு வேடதங்கள் மாதிரி. அதுல எல்லா பறவைக்கும் கொஞ்சம் 5 பறவை இருக்குது. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதின்ட்டு. ஒரு பறவைக்கு மட்டும் ஊட்டச்சத்து கொடுத்துட்டு மீதி பறவை எல்லாம் வந்து நான் ஜெயில போட்டு வச்சு எதுவுமே அந்த காத்து ஓடுறது ஆகாரம் கூட கொடுக்காம இருந்தேன்னா அது எப்படிங்க புஷ்டி ஆகும்? அப்போ நீங்க சொல்றது வந்து இங்க உங்க இந்திய மருத்துவத்திலே சித்தாவை மட்டுமே கவனிக்கிறார்கள். ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து என்னன்னா எங்களுடைய பாலிசி, அதாவது வந்து எங்க துறைக்கு வந்து என்னன்னா வளர்த்து மேம்படுத்தக்கூடிய பாலிசியை எடுத்து சொல்றது கூட ஆள் இல்லைங்க. சரி. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், முதல்ல பண்ண ஒரு IAS அதிகாரி இருப்பாரு, அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டர் இருப்பாருங்க, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் தான் இருக்காங்க. ஆயுர்வேத டிஸ்ட்ரிக்ட் ஆயுர்வேத மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தா தானே எங்க குறைகள் எடுத்து சொல்லுவாங்க. எங்க துறையில வந்து கொடுக்கப்பட்டது 2ங்க. ஒன்னு வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இன்னொன்னு வந்து என்னன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா. அது கூட ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க எடுத்து சொல்றது கூட அவங்க கேட்கறதுக்கு வேணும். சரி. அப்ப வந்து என்னன்னா அப்ப இவங்க கீழ இருந்து எடுத்து சொல்றது மேல கேட்டா தானே எங்களுக்கு அரசு கிட்ட இருந்து. நீங்க என்ன சொல்றீங்க? போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அதாவது அரசு வேலை வாய்ப்புகளில் உங்கள் குறைகளையோ அல்லது உங்கள் பிரச்சனைகளையோ எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அரசிலே பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு காரணத்தாலே ஆயுர்வேதம் அழிந்து போகிற நிலைமையில், ஆயுர்வேத மருத்துவர்கள் கவனிக்கப்படாத நிலையில், வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக நீங்கள் சொல்லுவீர்கள். ஆமா சார். இப்ப நான் வந்து சொல்றேன், இது வந்து என்னன்னா டைரக்டா வந்து அரசுக்கு போகாதுங்க. அங்க வேலை செய்யறவங்க சொன்னாதான் எங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஊசி வேணும், கொஞ்சம் நூல் வேணும், தைக்கணும், நாங்க தையெல்லாம் போடணும், நாங்க வந்து என்னன்னா சர்ஜரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதானே சர்ஜரி வருங்க. சரி. சும்மா வந்து என்னன்னா மாத்திரைகளும் தூரணங்களும் மறிச்சு கொடுத்துட்டு நாங்க ஓபி நடத்தணும் கணக்காட்டினா எப்படி? சரி, உங்க மருத்துவத்தில் உங்களுக்கு அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க சார். CCM சிலபஸ் பிரகாரம் நவீன மருத்துவர்கள் என்ன படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்க அப்டேட்டா படிக்கிறோம், தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், படிக்கிறோம், பட்டம் வாங்குறோம், எல்லாமே செய்யறோம். அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை கூட நாங்க வந்து படிக்கிறோம். ஆனா செயல்முறைப்படுத்தாம இருக்கிறோம். இருதய மாற்று அறுவை சிகிச்சை என்று நவீன மருத்துவத்தில் போகிற அளவிற்கு உங்களாலே செல்ல முடியுமா? எங்களால செல்ல முடியும். நாங்க எங்க துறையில இருந்து தானே கத்திலாம் வந்துச்சுங்க. எங்க துறையில இருந்து தானே வந்து என்னன்னா எல்லாமே இந்த ஃபாதர் ஆஃப் சர்ஜரியே சுசுருதா தான். அப்படி இருக்கும்போது நாங்க எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு நாங்க வந்து என்னன்னா சும்மா சாதாரணமா சொல்ல போகும்போது சுசுருதரோட போட்டோ வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கும். நாங்க வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வெளியில இருக்கிறோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது சுசுருதா who invented that, அந்த கத்தி சர்ஜரின்ற ஒரு வார்த்தைக்கே அவர் தான் வந்து ஃபாதர்னு சொல்லுவாங்க. பொருளாக அர்த்தமாகி விளங்கிய. ஆமா, உலகத்துக்கே. அப்படி இருக்கும் போகும்போது அவரோட போட்டோ மட்டும் வச்சு